கல்யாணம் நின்னு போகுமேன்னு நீ எவ்வளவு தூரம் துடிக்கிற. ஆனா இனிமே 60 வருஷம் அவங்க கூட தான் வாழ போறோம். அவங்க துடிப்பெல்லாம் எதுல இருக்குன்னு பாரு. கட்ட மட்டும் பாக்காதையா, நடுவுல கம்பி இருக்கா பாரு. நான் உன்னை எண்ணி பாக்கவா? கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு போடுறவன் ஆம்பளைங்கிற ஒரே காரணத்தினாலதான் கல்யாண பந்தல்ல நாங்க தலைய குனிஞ்சு தாலிய வாங்கிக்கிறோம். ஆனா எங்க கிட்ட சம்பாதிச்சு எங்களுக்கே சோறுபட நினைக்கிற இவங்களை எப்படி ஆம்பளைன்னு ஏத்துக்க முடியும்? இந்தாமா வார்த்தை அளந்து பேசு. என் பையன் டாக்டர், என் மகன் வக்கீல். எங்க அப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசை லட்ச லட்சமா செலவு பண்ணி இருக்காங்க. அப்படி விரயமான காசை இந்த மாதிரி வசூல் பண்றோம். இதுல என்ன தப்பு? இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? 5 நிமிஷம் வீடு கூட்ட வர வேலைக்காரி கூட மாசம் 5 ரூபாய் கொடுப்பியா 10 ரூபாய் கொடுப்பியான்னு பேசிட்டு தான் வருவா. ஆனா புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு அவ ஆயுசு பூரா அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா, ஒரு சமையல்காரியா, பொண்டாட்டியா, பிறக்க போற குழந்தைக்கு அம்மாவா, இப்படி எத்தனையோ பொறுப்புகளை சுமக்கிறா. அவ என்னைக்காவது அதுக்கு ஒரு வேலை போட்டு கேட்டிருப்பாளா? இல்ல அப்படி கேட்டா அது ஒன்னால கொடுக்க முடியும்னு நினைக்கிறியா? குடியானா என்னம்மா அந்த நகையை கொடு. இத பாருமா, நாங்க ஆம்பளைங்க, எங்களுக்கு 1008 முகூர்த்தம் வரும். ஆனா நீங்க பொம்பளைங்க, உங்களுக்கு ஒரே ஒரு முகூர்த்தம் தான். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க.